வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகம புத்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, வார்த்தையாய் வெளிப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் ஆளுகை செய்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடும் அடியனோடும் பேசும்படி, எங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும்படி உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவனே உதவி செய்யும். உம்மையே சார்ந்த உம்முடைய நாமத்தில் வந்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகம புத்தகம் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனத்தினுடைய 2வது பகுதியை இன்றைக்கு நாம் கவனிக்கலாம். வசனம் சொல்லுது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை, அவருடைய சமூகம். இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற காரியம் இயேசு கிறிஸ்துவின் சமூகம். அதனால தான் அந்த பாடலை பாடணும். உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க. எத்தனை எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயை. எத்தனை இன்பங்கள், எவ்வளோ பெரிய பொருட்கள், காரியங்கள், மனிதர்கள் எல்லாம் மாறிடலாம். தேவ சமூகம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இழந்து போன ஒரு மகிமையான அனுபவம். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கூட என்னால் ஆவிலே நான் உணர்கிறேன், 90% இங்கே இருக்கிறவர்களில் 90% அவருடைய சமூகத்தை நீங்கள் இழந்திருக்கிறீங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும், சொல்ல சொல்ல உங்களுக்கே புரியும். கர்த்தர் ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். அவருடைய விருப்பம் உங்களை குற்றப்படுத்துகிறது அல்ல, உங்களை மறுபடியுமாய் தம்முடைய சமூகத்தில் நிலைநிறுத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு அல்லது நமக்கு இருக்கிற குறைவுகளுக்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய சமூகத்தை நாம் தேடாமல் போனதே. தேவனுடைய சமூகத்தை தேடவே இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை, தேடுற அளவுக்கு தேடல. கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் தேடலை. அதனால தான் நாம் இன்னைக்கு நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றோடு அதை முடிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மரியாளை பார்த்து, மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, தேவையானது ஒன்றே. லூக்கா 10வது அதிகாரம் கடைசி வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், மார்த்தா அவளுடைய காரியங்களை குறித்து தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே, கவலைப்பட்டு நீ கலங்கி கொண்டிருக்கிற, உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிற, பேசிட்டு இருக்கிற. உண்மைதான், உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, தேவையானது ஒன்றே. என்னது? அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக மரியாள் வந்து உட்கார்ந்திருந்தா. ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். ஆண்டவர் சொன்னார், அது போதும், தேவையானது ஒன்றே, அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. இந்த சமூகத்தை நாம் ஏன் இழந்து போனோம்? எதுக்கு நமக்கு தேவை? அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அதில் இருக்கிற காரியங்கள் என்ன இப்படின்னு நிறைய இருக்குது. இன்றைக்கி ஆவியானவர் நம்மை நடத்துகிற வழியிலே நாம் அதை கவனிப்போம். தேவனுடைய சமூகத்தை விட்டவர்களுடைய நிலைமை நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:8.
தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை விட்டு போகிறவருடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கூடு இருக்குது, அது தேவனுடைய சமூகம். அங்கே விட்டுட்டு நீங்கள் அங்கே இங்கே அலைஞ்சிங்கன்னா அந்த குருவி மாதிரி தான் இருப்பீங்க. நம்மளால் நிலையாக வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு சரியான ப்ராக்ரஸ் இருக்காது. ஏற்றம் இறக்கமாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு நாள் கண்ணீரோடு இருப்போம். ஒரு நாள் நல்லா மகிழ்ச்சியாக துதிப்போம், ஒரு நாள் ஜெபமே இருக்காது. ஒரு நாள் 1 மணி நேரம் படிப்போம், ஒரு நாள் அப்படியே ஒரு வாரத்துக்கு படிக்காமே இருப்போம். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் வருகிறதற்கு காரணம் தேவனுடைய சமூகத்தை குறித்ததான அறிவு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுடைய சமூகம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம யாத்ராகம புத்தகத்தில் மோசை குறித்து வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டு. யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த இடத்துல சொல்லப்படுற சமூகம் வேற, இன்னைக்கு நாம பேசுற சமூகம் வேற. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்றாரு. இது வேற. எப்படின்னா, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 34:2 வாசிங்க. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இது வேற, அது வேற. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது வேற. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலமே என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமூகம் வேற. இன்றைக்கு இந்த சமூகத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதிகாலமே என்னுடைய சமூகத்தில் வந்து நில்லு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய சமூகம், அவர் விரும்பி நம்மோடு இருக்கிறது வேற, நாம் விரும்பி அவரோடு இருக்கிறது வேற. அவர் விரும்பி அவருடைய சமூகத்தை நமக்கு கொடுக்கிறது வேற, அவரை விரும்பி அவருடைய சமூகத்தை தேடி போகிறது வேற. நாம் அவருடைய சமூகத்தில் இருக்க விரும்புவோமானால் அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 21 புத்தகம் 16:27 வாசிங்க. 16:27. 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தேவையானது எல்லாமே அவர் சமூகத்தில் இருக்குது. ஆனால் நம்ம தேடி ஓடுற இடங்கள்லாம் வேற. ஏதாவது பண்ணால் நமக்கு மகிமை கிடைக்குமா, கனம் கிடைக்குமா, உயர்வு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அவருடைய சமூகம் எவ்வளவு மேன்மையானது. ஹல்லேலூயா. வேதத்தில் தேவ மனிதர்களை திருப்பின, மாற்றின ஒரு காரியம் இருக்குமானால் அது தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. அவர்களுடைய மனதில் தேவனுடைய சமூகம் ஆழமான இடத்தை பிடித்தது. நீங்கள் தாவீதை குறித்து பார்ப்பீர்களானால், தாவீதுக்கு அவன் ராஜாவாக ஆன பிறகு அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு விரும்புகிறான். தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு விரும்பும்பொழுது தீர்க்கதரிசி அவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசும்பொழுது அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு உடனே அவங்கிட்ட பேசலை. வேதவசனம் சொல்லுது, அவன் தாவீது கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுறான். ஆண்டவர் முன்னாடி போய் நின்று சொல்கிறான், ஆண்டவரே, நீ எனக்கு காட்டின தயவிற்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல. நீ இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதை 2 சாமுவேல் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2 சாமுவேல்
17வது அதிகாரத்தை வாசிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷமோ துக்கமோ நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது, நீங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது, அது தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது, எசேக்கியா ஒரு யூதா தேசத்தின் ராஜா, ஒரு சின்ன நாட்டுடைய ராஜா. அவனை சுற்றி ஒரு பெரிய படையே சூழ்ந்தது. பெரிய போராட்டத்தின் மத்தியில் அவன் 2 தடவை அவன்கிட்ட ஒரு பிரச்சனை வந்து அவன்கிட்ட வருது. ஒரே பிரச்சனை தான், ஆனால் 2 தடவை அவன் கேட்குறான். ஒரு தடவை அவன் கேட்கும் போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிக்கிட்ட ஆட்கள் அனுப்புகிறான். இது மாதிரி இருக்குது, பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். ஆனால் 2வது தடவை இன்னும் மோசமாகுது நிலைமை. தீர்க்கதரிசி நல்ல வார்த்தைகளை சொல்கிறாரு, ஆனால் 2வது தடவை இன்னும் நிலைமை மோசமாகுது. நீங்கள் வாசித்தீங்கன்னா புரியும். எசேக்கியா 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10லேருந்து வாசிங்க. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசோனையும் ஆரானையும் ரேத்சேபையும் தெலாசாரில் இருந்த ஏதோனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செபர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். என்ன சொல்றாங்கன்னா, சுருக்கமா, என் கைக்கு உன்னை யாருமே தப்பு வைக்க முடியாது, நீ எதை நம்பின்னு இருக்கிற, உன்னை நான் அழிச்சு தான் போடுவேன் அப்படின்னு சொல்றான் பிசாசு. அது அழித்து போடுவேன். சூழ்நிலைகள் நம்மை பார்த்து பேசலாம், உங்களுக்கு வழியே இல்லை, எல்லாம் சுற்றி போட்டாச்சு, இதுக்கப்புறம் நீ தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரங்க கிட்ட கூட சொல்லியிருக்கலாம். இந்த வீட்டில் போய் வாசி பாருங்க, 18லேருந்து வாசி பார்த்தீங்கன்னா, அவன் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் ஆள் அனுப்பி பேசுகிறான், தீர்க்கதரிசன வார்த்தைகள் வருது தான். ஆனால் இந்த தடவை 2வது தடவை அவன் செய்யும்போது பாருங்க, 14வது வசனத்தை பாருங்க. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி, அந்த வார்த்தைகளை எழுதப்பட்டதை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, கவனிங்க, கர்த்தரின் ஆலயம் அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக அவன் போய் நிற்கிறான். இப்போ யாருமே பார்க்கல, அவனுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. அவன் பார்த்தா ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்றுடலாம், தேவ சமூகத்தில் போய் கேட்கலாம், நம்முடைய காரியங்களை சொல்லலாம் அப்படின்னு போய் நிற்கிறான் பாருங்க. ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த ஜெபத்தையும் பார்த்தலாம். 15வது வசனம். கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்றான். அவன் பாருங்க, அவன் இருதயம் எப்படி அவரை எழுகிறான் பாருங்க, எப்படி யோசி. அதான் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போதே எப்படி தான் போகணும். அவரை உயர்த்துகிறதுக்கு காரணம் அவருடைய சமூகத்தை கொண்டு வரும். அடுத்த வருஷம் வாசிங்க. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேசுறான். அந்த ஜெபத்தை அவன் முடிக்கிறான் பாருங்க. 20வது வசனம் வாசிங்கன்னா, அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது. இங்க அப்படியே மாறுது. முதல் பிரச்சனையை சொல்லும் போது இவரு ஏசாயா கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா இப்ப ஆண்டவர்கிட்ட போகும்போது ஏசாயா இவர்கிட்ட பேச சொல்லி அனுப்புறாரு. அதுதான் வித்தியாசம். ஊழியக்காரங்கள் இடத்துல போறது நல்லது தான், ஆண்டவர் இருக்கிறார், பிரசன்னம் உண்மைதான். ஆனால் தேவ சமூகத்துக்கிட்ட போறது அதை விட மேன்மையானது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்தில் சமூகத்தில் நில்லுங்க. அந்த சண்டே மட்டும் இல்லை, மற்ற நாளில் ஆண்டவருக்கு முன்பாக கவலையாக இருக்குதா, துக்கமாக இருக்குதா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. ஒரு சிலரை கேட்டால் சொல்லுவாங்க, ஏன் சர்ச்சுக்கு வரல,
ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. அவங்க எப்படி சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஏன் டாக்டர் ரொம்ப வலியில் இருப்பாங்க, ஏன் டாக்டர்கிட்ட போகல, இல்லை ஒரே வலி அப்படின்னு. நான் சுகமாக இல்லை அதனால டாக்டர்கிட்ட போகல அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி தான் மனசு கஷ்டமாக இருக்குது அதனால சர்ச்சைக்கு வரல. சர்ச்சுக்கு நீ எப்படி இருந்தாலும் ஆலயத்துக்கு வரணும். வேதனையாக இருக்கும்போது தான் அவர்கிட்ட வரணும். முக்கியமாக எப்போவுமே அவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும். அவருடைய சமூகத்தில் 16வது வசனம் சொல்லுது, உமது செவியை சாய்த்து கேளும், உம்முடைய கண்களை திறந்து பாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணா. ஆண்டவர் பார்த்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார். ஒரு தூதன் இறங்கி வந்தான் பாருங்க, இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவன் அழித்து போட்டான். ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். தேவ சமூகத்துக்கு நீ தேடி வருகிறது, உனக்கான பிரச்சனைகளுக்கு பதிலை கொடுக்கிற தூதனை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் ரொம்ப முக்கியம். அதனால பெருகமே அழகா பாடுறார், உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க. இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகம் நாம் மகிழக்கூடிய ஒரு இடம் அது. ஹல்லேலூயா. அது நம்மை மாற்றக்கூடியது. கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் ஓடி வருவோமாக. இன்னைக்கு முடிவு செய்வோம், வீடா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துக்கு ஓடி போங்க. அடிக்கடி நீங்க போய் சந்திக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் இதை விட்டுட்டீங்கன்னு தெரியல. இங்கதான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது, இங்கதான் சொல்யூஷன் இருக்குது, இங்கதான் தீர்வு இருக்குது, இங்கதான் பதில் இருக்குது. அவருடைய சமூகத்தில் மகிமை இருக்குது, கனம் இருக்குது, வல்லமை இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, தேவனுடைய சமூகத்தை நீ மறந்து விட்டாயோ? அவர் சமூகம் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சமூகத்தை குறித்து ஆவியானவர் என்னுடைய மனதில் போட காரணமாக இருந்த ஒரு வேத பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது தான் தேவனுடைய சமூகத்தை குறித்ததான ஆசை, இன்பம் வந்தது. ரொம்ப தெரிந்த வசனங்கள் தான். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7:37-38. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான சம்பவம். பல தடவை நான் உண்மையாகவே படிச்சிருக்கேன். நிறைய செய்திகளையும் இதுலேருந்து நான் பேசியிருக்கேன். ஆனால் 2 நாளைக்கு முன்பாக என்னுடைய வேத பகுதியை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ளே போட்ட காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த 2 வசனத்தில் கிட்டத்தட்ட நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 7 காரியங்களை ஆண்டவர் கொடுத்த. இங்கே சொல்லப்படுகிற மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா 37வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஒரு ஸ்திரீ அப்படின்னு தெளிவாக சொல்லுது. பாவியாகிய ஸ்திரீ எங்கே வந்தா அப்படின்னா இயேசுவின் இடத்துக்கு வந்தா. இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தா. நீ பாவம் செய்றியா? நான் பாவம் செய்கிறேன் பாஸ்டர், அதனால நான் சர்ச்சுக்கு வரல, நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லாத. பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை அல்ல. அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை அவர் நேசிக்கிறார். உன்னால முடியாம நீ அப்படி செய்யற, பரவாயில்ல, ஆண்டவர் ஆலயத்துக்கு வா. உன்னை மாற்றக்கூடிய அவருடைய சமூகம் இங்க இருக்குது. ஹல்லேலூயா. உன்னை நிச்சயமாய் அது மாற்றும். அதை நீ நம்பணும், நீ விசுவாசிக்கணும், உன்னை விட்டு கொடுக்கணும். தேவனுடைய சமூகம் என்னை மாற்றும் என்பதை நீ நம்பணும், உன்னை விட்டு கொடுக்கணும். இந்த மகள், இந்த பாவியாகிய ஸ்திரீ, பாவியா இருந்த சகோதரி, பாவம் செஞ்சுட்டே இருந்தவ இல்லை, பாவியா இருந்த ஒரு சகோதரி. இன்னும் அவளை குறித்ததான வேத காரியங்களை, சரித்திர காரியங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவளுடைய
இவள் ஆண்டவரை சந்தித்த இந்த சம்பவத்துக்குள்ள ஒரு 7 விஷயங்கள் இருக்குது. அவருடைய சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு 7 விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 2 வசனத்தை சேர்த்து நீங்க மனசுல வச்சுட்டு நான் சொல்லுதை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். தனித்தனியா குறிப்பா சொல்ல முடியாது. நான் இந்த 2 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். வாசிமா மறுபடியும் வாசி, நல்ல கவனிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரி தேவனுடைய சமூகத்திற்கு வந்தாள் அப்படின்னு சொல்லலாம். தேவனுடைய சமூகத்தை தேடி வந்தாள். இதில் தேவனுடைய சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த மகள், இந்த ஸ்திரீயினுடைய காரியங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் எழுதி கொள்ள வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்க. அவளுடைய ஆசை, 2வது அவளுடைய நன்றியுள்ள இருதயம், 3வது அவளுடைய துணிவு, 4வது அவள் செலுத்தின கிரயம், 5வது அவளுடைய அர்ப்பணிப்பு, 6வது அவளுடைய அன்பு, 7வது அவள் செலுத்தின கணம். இந்த 7 காரியங்களையும் இதுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு 7ஐயும் பார்க்க முடியுமான்னு தெரியல. நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அதை கர்த்தர் நடத்துகிறபடி செய்யலாம். கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருடைய சமூகத்தை விரும்பும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், பெர்கமன்ஸ் இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு ஒரு பாட்டு பாடியிருக்கார். இதெல்லாம் வச்சு அவர் எப்படி பாடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாடவே முடியாது ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து. அதனால் அதே பாட்டை எழுதிட்டார். என்ன பாட்டுனா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. எஃப் மைனர், ஜீசஸ். ஒரு பாடலாம் அந்த பாடலை. ஆண்டவருடைய சமூகத்தை விரும்புகிற தேவ ஜனமே, அவருடைய சமூகம் நமக்குள்ளே உலாவும்படியாய், அதை குறித்ததான எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவருடைய சமூகத்தை இணைக்கும்படியாய், அதை குறித்ததான காரியங்களை நமக்குள்ளே உருவாக்கும்படியாய். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, பாடும்போது இதில் வந்து வார்த்தைகள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் அவருடைய சமூகத்தை தேடி போனதுக்கப்புறம் அவனுக்குள்ளே உருவாகுகிற எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் இங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே போயிருக்கிறோம். அந்த சமூகத்தை நம்ம விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவருடைய சமூகம் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற விதமாக கண்களை மூடி நாம் பாடலாமா? ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
கண்களை மூடி. இயேசு உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி மீட்டவர், நமக்காக நம்மை அபிஷேகிக்கிறவர், நம்மை அரவணைக்கிறவர். ஹல்லேலூயா. அபிஷேகித்து அணைப்பவரே, வேடிக்கை பார்க்க வேண்டாம். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஓ ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை அனுபவிங்க. தேவ ஜனமே, தேவனுடைய சமூகம் உன் அருகிலே உன்னை சூழ்ந்து இருக்கிறது. சந்தோஷத்தோட ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதம் அமர்ந்திருந்து, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து. எத்தனை நாட்களாக தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு உன்னை அழைக்கிறார். அவருடைய சமூகத்திலே வல்லமை உண்டு, அவருடைய சமூகத்திலே மகிமை உண்டு, அவருடைய சமூகத்திலே கனம் உண்டு, அவருடைய சமூகத்திலே ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய சமூகத்துக்கு ஓடிவா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத, நல்ல பங்கு நீதானையா ஐயா, நல்ல பங்கு நீதானையா. சொல்ல, நல்ல பங்கு, ஓ நல்ல பங்கு நீதானையா ஐயா, நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், உடையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உடையான சேற்றி நின்று ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உம்மை எப்படி ஆவியிலே, ஓ ஆவியிலே களிகூர்ந்து நடனமாடி அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிப்போமாக. ஓ உம்மை எப்படி பாடுவேன், ஓ இயேசுவே இயேசுவே, என்ன சொல்லி துதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. எவ்வளவு நாள் ஆச்சு ஆண்டவர் பாதத்தை முத்தம் எடுத்து? ஓ
இயேசுவின் பாதங்கள் உங்களுக்கு முன்பாக தோன்றட்டும். என்னை விட்டு ஏடுபடாத, நீங்க எவ்வளவு தூரம் போனாலும், நீங்க என்ன செஞ்சாலும், உங்களை விட்டு நீங்காத ஒருவர் இருக்கிறார். உங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். அவருடைய சமூகத்தை விரும்புங்க, அவருடைய சமூகத்தை நேசிங்க. ஐயா நல்ல பங்கு உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் இயேசுவே. எல்லாரையும் மறந்துடுங்க. உங்களை யார் தொந்தரவு பண்றா, பிரச்சனை பண்றா, உங்களை துக்கப்படுத்துறா, எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களுக்கு தேவையானது தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம். இப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உடைய சமூகத்தை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆமென், ஆமென். உட்காருவோம். இந்த பாவியாகிய ஸ்திரீ தேவனுடைய சமூகத்தை குறித்து அவள் செய்த செயல்களும் அவளுக்குள்ள இருந்த காரியங்களும் இன்றைக்கு நம்மை மாற்றி அனுப்ப போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன 7 காரியங்களை சொன்னேன். முதலாவது, அந்த மகளுக்குள்ள இருந்த ஆசை, அந்த மகளுக்குள்ள இருந்த ஆசை. அவளுடைய சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை இல்லவே இல்லை. ஆண்டவரை தேடி போக, தேவனை தேடி போகிறதுக்கு, தேவ சமூகத்துக்குள்ள போறதுக்கு அவளுக்கு சூழ்நிலை சாதகமான சூழ்நிலையே இல்லை. அது ஒரு பரிசேயனுடைய வீடு. ஆண்டவருடைய சீஷர்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. இவ ஒரு பெண்ணு, அதுவும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணு. ஆனால் அவர் ஆண்டவரை தேடி போறார். ஆண்டவர் வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து அவ ஓடுறா. எவ்வளவு ஆசையா ஓடி இருப்பான் பாருங்க. அவ ஓடி போய் ஆண்டவர் பாதத்து பின்னாடி நின்று அழுவுறா. அழுது அந்த கண்ணீர் அவருடைய கால்களில் விழுது. அதை அவ பார்க்குறா. ஐயோ, ஆண்டவருடைய கால்களில் கண்ணீர் விழுத. உடனே அதை துடைக்கிறதுக்கு அவளுடைய ட்ரெஸ்ஸை அவளுடைய காலுக்கு அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தலைமயிரை எடுத்து துடைக்கிறான். இந்த மகள் அந்த செய்த காரியத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய சமூகத்தின் மேலே அவளுக்கு இருந்த ஆசை. இந்த ஆசையை நான் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன காரியங்களையும் ஆண்டவருடைய மகிமையும் பார்த்து ஒரு பரிசேயன் ஆண்டவர் வீட்டுக்கு கூப்பிட்றான். ஆண்டவர் அங்கே பந்தி இருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அந்த தெய்வத்தை சுற்றிலும் ஆண்டவருடைய சீசனுங்க இருக்கிறாங்க, நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தது ஒரே ஒருத்தை தான். ஏன் தெரியுமா? அவளுக்கு இருந்த ஆசை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சுற்றி எல்லாமே இருக்குது. சர்ச் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்குள்ள தேவ பிரசன்னம் இல்லை. உங்களுக்கு தேவை ஆசை. தேவனுடைய சமூகத்தை ஆசையாய் நாம் தொடரணும், ஆசையாய் தேடணும். உங்களுக்கு இருக்கிற நேரத்தை, ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் ஆசையாக அவருடைய சமூகத்துக்கு போங்க. இயேசு இருக்கிறார் தான் பாருங்க. அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். எவ்வளோ பெரிய தெய்வம் இருக்கிறார். இன்னைக்கு ஏசாமி இங்கே நின்றுட்டா எப்படி இருப்போம்? நம்ம ஒரு சரீரத்தில் வந்த தேவகுமாரனாக நின்றுட்டா எவ்வளவு நம்ம காரியங்களை செய்வோம், ஆண்டவரேன்னு உயர்த்துவோம், பாடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் அங்கே இருக்கிறாரு. அவர்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவத்தை இந்த மகளுக்கு கொடுக்கிறார். காரணம், அவளுக்குள்ள இருந்த ஆசை, அவளுக்குள்ள இருக்கிற பிரசனத்தை உள்ள வெளியே எழுகுது. ஆமென்.
ஹல்லேலூயா. அவள் அழுததற்கு ஒரு காரணம், தேவ பிரசன்னத்தினால் அவள் நிரப்பப்பட்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அவர் பிரசன்னம் உங்களை நிரப்புமானால் கண்களில் கண்ணீர் வரும். கண்களில் கண்ணீர் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லை. என் இருதயம் உடஞ்சி போயிருக்குது, ஆண்டவரை பற்றி நினைக்கும் போது கண்ணீர் வருது, அப்படி இல்லை. அதனால மட்டும் இல்லை. இல்லை எனக்கு தேவைகள் இருக்குது, ஆண்டவர் பேசிட்டாரு அப்படின்ற நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான காரியம், தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அது அவரை ஆசையாய் தேடுகிறவர்களுக்கு உண்டாகிற கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆசையை நாம் விட்டுட்டோம். ஆதியில் ஆண்டவரை நாம் தேடின விதத்தை நாம் மறந்துட்டோம். எவ்வளோ ஆசையாக ஆண்டவர் சமூகத்துக்கு போவோம். ஜெபம் பண்ணணும் அப்படின்னா ப்ரேயர் ரூமுக்கு எவ்வளோ ஆசையாக போவோம். அந்த ஆசை இன்னைக்கு எங்கே போச்சு? ஆண்டவர் சமூகத்தில் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆசையாக போய் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற நாட்கள் எத்தனை நாட்களுக்கு முன்பாக நடந்தது? தேவ ஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் பெரிய செய்திகள் குறிப்புகளை சொல்ல வரல. அவள் இந்த 2 வருஷத்துக்குள்ள இருக்கிற அவளுடைய காரியங்களை நான் சொல்ல வந்திருக்கிறேன். அவளுக்குள்ள இருந்த ஆசை நம்மை மாற்றட்டும். ஆண்டவருக்குள்ள, ஆண்டவர் மேல, ஆண்டவருடைய சமூகத்தின் மேல நமக்கு இருக்கிற ஆசையை எடுத்து போடுகிற காரியங்கள் ஒன்றுத்துக்குமே உதவாத காரியங்கள் தான், செத்த காரியங்கள் தான். வேதவசம் சொல்லுது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை கெட்டு நாரி போக பண்ணுமா. உங்களுடைய வாசனையை அது கெடுத்து போட்டுரும். தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை கெடுத்து போட்டுரும், தைலத்தை கெடுத்து போட்டுரும். செத்த ஈக்கள், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வேஸ்ட் பண்ற டைம். ஆண்டவர் சமூகத்தை தேட போவாம மாறாக நீ வேஸ்ட் பண்ற எந்த டைமுமே உன்னுடைய வாசனையை கெடுத்துரும். உன்னுடைய ஆசையை அதுதான் மறைச்சிடுது. கொஞ்ச நாள் பழக பழக உனக்குள்ள தேவன் சமூகத்தை குறித்ததான ஆசையே இல்லாம போயிடும். அதனால என்ன பண்றோம், சர்ச்சுக்கு வரும்போது வர்ஷிப் பண்றோம், அப்படியே ஏதாவது பாட்டு கேட்கும் போது அந்தந்த டைம்ல தான் யாராவது செய்யணும். நமக்குள்ளேயே அந்த ஆசை வருதே இல்லை. நீங்களா ஜெபம் பண்ண போனோம், தனியா ஆண்டவர் சமூகத்துக்கு போனோம் அப்படின்னு விரும்புறீங்களா? செய்றீங்களா? வரணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசையை கொடுப்பாராக. ஆண்டவரை நீங்க ஆசையா தேடணும். ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சமூகம், ஆண்டவருடைய சமூகத்தை தனியா நாம தேடணும் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய மாற்றங்களை, நீங்க நினைச்சாலுமே பெரிய மாற்றங்களை அது கொடுக்குது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16, நாம எடுத்த அதே அதிகாரம் 16 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16 10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. யாருக்கு மகிழ்ச்சினா, அவரை தேடுகிற, அவருடைய சமூகத்தை தேடுகிற, விரும்புகிற. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல ஏர்ன் ஃபார் அண்ட் சீக் இஸ் ஃபேஸ், இஸ் பிரசன்ஸ் அப்படின்னு இருக்கு. கர்த்தரை தேடுகிற, வாஞ்சிக்கிற இருதயம் மகிழுமா? நீங்க போய் உட்கார்ந்து அதுக்கப்புறம் மகிழ்ச்சி வரணும் இல்லை, அவர் சமூகத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசையே உங்களை மகிழ செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இல்லை, அந்த சந்தோஷத்துக்கு இணை இல்லை. அந்த ஆசை அவருடைய பிரசன்னத்தை நமக்குள்ள கொண்டு வரும். அவருடைய பிரசன்னத்துக்கான ஆயத்தத்தை நமக்குள்ள கொண்டு வரும். நமக்கு தெரியும், சகையு அவரை பார்க்க ஆசையா இருந்தான். அந்த மனுஷன் பாருங்க, முன்ன அனுபவம் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தான். அவனுக்குள்ள இருந்த ஆசை இயேசுவை அவனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு. ஆமா, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்குள்ள போய் நிற்கிறார். கர்த்தருடைய பாதங்கள் அவனுடைய வீட்டுக்குள்ள நிற்குது. தேவனுடைய பாதங்கள் வீட்டுக்குள்ள நிற்குது. வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை மாறினது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி விட்டது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை இன்னும் சரி வரப்படலை, இன்னும் சரியா இல்லை, ஒன்றும் சரியா இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கையை பார்க்க முடியல.
காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தின் மேலே இருக்கிற ஆசை இல்லாமல் போயிடும் தான். அவருடைய முகத்தை பார்க்கணும், அவரை பார்க்கணும், எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஆசை உங்களுக்குள்ளே வருமானால் உங்களை சந்திக்க அவர் ஆயத்தம். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவர் நிற்க ஆயத்தம். அல்லேலூயா. சகைவை மாற்றின தேவன் உங்களே மாற்றுவார். சகைவை குறித்து சரித்திரம் சொல்லுது, பெரிய இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சொல்லி. நம்ம அங்கே அந்த பேசுனதோடு தான் முடியுது பார்க்கிறோம். ஆனால் அவன் பெரிய ஊழியக்காரனாக இரத்த சாட்சியாக மரித்தான். அல்லேலூயா. அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வைக்கிற தேவ சமூகம் அது. அதை குறித்து நமக்கு ஆசை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்முடைய சமூகத்தை நான் அனுபவிக்கணும் என்று ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஒரு சிறிய ஜெபமாக நாம் ஆண்டவர்கிட்ட செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். ஒரு ஆசை நமக்குள்ள வரட்டும். ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே. ஜெபமாக, பாடலாக அல்ல, ஒரு ஜெபமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆசையாக சொல்லாமா? ஓ, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா. அவர் நம்முடைய மணவாளன். அவரை நேசித்து அவரை தேடி உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் சொல்லாமா? எனது மணவாளனே, எனது மணவாளனே, உம்முகம் பார்க்கணுமே. சொல்லாமா? உம்முகம் பார்க்கணுமே. பாடும்போதே ஒரு ஆசை நமக்குள்ள உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நீங்க இழந்த தேவ சமூகத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஓ
மணவாளனே, இனியவரே இயேசையா, உம்மை நான் தேடுகிறேன், உம்மை நான் தேடுகிறேன். உம்முடைய சமூகத்தை, உம்முடைய சமூகத்தின் மீதான ஆசை எனக்கு தாங்க, எனக்குள்ளே உருவாகட்டும். நான் நேசிக்கிறேன். இந்த ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுவீங்களானால் அவருடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை அணைத்து கொள்ளும். அவர் உங்களை கட்டி அணைக்கிறது தான் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ், நன்றி அப்பா. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய ஆளுகை உங்கள் மேல் உண்டாயிருக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடிதான் தேவ பிரசன்னம் உங்கள் மேல் உண்டாயிருக்கும். அன்றைக்கு அதை குறித்து கவனமில்லாதவர்கள் மேல, கவனமில்லாதவர்கள் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. ஆனால் அங்கே ஒருத்தி இருந்தா, அந்த ஒருத்தி நீயா இருக்கணும், அந்த ஒருவன் நீயா இருக்கணும். உம்முடைய சமூகம் எனக்கு வேணும், உம்முடைய சமூகம் எனக்கு வேணும்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு போதும், தேவையானது ஒன்றே. மகளே, மகனே, தேவையானது ஒன்றே, என் சமூகம். என் சமூகத்துக்கு நீ வருவாயானால் உன் வாழ்க்கையை மாற்ற நான் ஆயத்தம், உன்னுடைய காரியங்களை மாற்ற நான் ஆயத்தம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. தேவனுடைய சமூகத்தை நாம் விரும்புவோமாக. இந்த மகளை குறித்து நாம் பார்க்கும்போது அவளுக்கு தேவனுடைய சமூகத்தின் மேலே இருந்த ஆசை ஆச்சரியமானது. ஆசையோடு ஆண்டவரை பார்க்க வந்தா. மறுபடியுமாக அந்த 2 வசனத்துக்குள்ள நாம பார்ப்போமானால், பாருங்க எவ்வளவு பிரச்சனை அந்த மகளுக்கு இருந்திருக்கலாம். அவ வீட்டு காரியங்கள் இருக்குது, எவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆண்டவர்கிட்ட அவ ஏதோ ஒன்று கேட்டா, ஒன்று பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை. அமைதியாவே செஞ்சுட்டு போயிட்டா. எல்லாமே அமைதியாவே இருந்து ஒண்ணுமே அவ செய்யல. நின்னா, அழுதா, கண்ணீர்னால பாதத்தை நினைச்சா, பரிமளம் தைல பூசினா, ஆண்டவருடைய பாதத்தை தொடச்சா, முத்தம் செஞ்சா, போயிட்டா. ஆண்டவரே, எனக்கு இது வேணும், என் சூழ்நிலை எப்படி இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கணும், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணும், கடன் பார நீர் இல்லவே இல்லை. மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் புகழ்ச்சியும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மகளுக்கு அது தெரிஞ்சிருக்குமோ இல்லைன்னு தெரியல, எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை நமக்கு கொண்டு வந்திருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகளுக்குள்ள இருந்த ஆசை நமக்குள்ளே வரட்டும். 2வது, அவளுக்குள்ள இருந்த நன்றியுள்ள இருதயத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த மகளை குறித்து நாம் பார்ப்போமானால் நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் வேத வல்லுநர்கள் இடத்துல இருக்குது, பைபிள் ஸ்காலர்ஸ் கிட்ட வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் ஒரு சாரார் இதை சொல்றாங்க, என்னன்னா இந்த ஸ்திரீ தான் மகதலேனா மரியாள் அப்படின்னு சொல்றாங்க. மகதலேனா மரியாள் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு கல்லடிக்கும்படியாய் கொண்டு வந்த அந்த சகோதரி, ஆண்டவருடைய பாதத்தில் தைலத்தை பூசினவள், எல்லாமே அந்த ஒரு சகோதரி அப்படின்னு சொல்றாங்க, மகதலேனா மரியாள். அவளுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பாவி, வசனமே சொல்லுது, ஒரு பாவியாகிய ஸ்திரீ, ஒரு பாவி பாவம் செய்து அவன் ஏன் ஓடி வந்த ஆண்டவர்கிட்டனா, ஆண்டவர் அவளை மன்னித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளை மன்னித்தார் என்கிற அந்த நன்றியுள்ள இருதயம் அவளை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துடுச்சு. இன்றைக்கு ஏன் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகல, ஏன் ஜெபிக்க முடியல அப்படின்னா, நன்றியுள்ள இருதயம் இல்லை. அவர் என்னை மன்னித்த, என்ன உனக்கு நன்றியுள்ள, ஒண்ணுமே செய்யல ஆண்டவர், ஒண்ணுமே செய்யல, எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, என்னை என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, இன்னும் அப்படி சொல்லக்கூடாது.
மகிமையான அனுபவத்தை நமக்கு வச்சிருக்கிறார். பரலோகத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்க அந்த பரலோக மகிமை ஆச்சரியமானது. நான் என்னோட பேசுறவங்களுக்கு அடிக்கடியே சொல்லுவேன், ஆண்டவர் இந்த பூமியில உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிட்டா அந்த சந்தோஷத்துல உங்க உயிர் கூட போயிடும். அந்த மாதிரி சந்தோஷப்படுத்த முடியும் பூமியிலேயே. அந்த அளவுக்கு நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய தேவன் அவர். ஆனால் அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல பரலோகத்துல உங்களை கொண்டு போய் உங்களை வச்சு அங்க தம்முடைய முழு கண்ட்ரோல்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிருக்கிற இடம் அங்க. அப்பனா அங்க எவ்வளவு சந்தோஷம் உங்களை படுத்துவார் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மகிமையான பரலோகத்தை நமக்காக வைத்திருக்கிறார். இங்க படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. குப்பை மாதிரி ஆண்டு சொல்றாரு, இந்த பூமியில எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் யோவான் சான போல ஒருத்தன் இல்ல. ஸ்ரீகளிடத்துல பிறந்தவர்களிடத்தில் யோவான் சானை விட பெரியவன் ஒருத்தனும் இல்லை இந்த பூமியில. ஆனா பரலோகத்துல ஒரு சின்ன ஆளு இவனை விட பெரிய ஆளு. அப்படின்னா பரலோக மகிமை பெரியது அப்படின்றாரு. அங்க நீ சின்ன ஆளா இடம் பிடிச்சா கூட பூமியில எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறத காட்டிலும் பரலோகத்துக்குள்ள ஒரு சின்ன ஆளா இருக்கிறதே மகிமை. இப்படிப்பட்ட மகிமையை எப்படி சம்பாதிச்சார் அப்படின்னு சொன்னா, ரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். ஹல்லேலூயா. தேவனே தம்முடைய சரீரத்தை அழித்து, ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்குது, தம்முடைய சரீரத்தை அவர் அழித்தார் நமக்காக, நம்மை மீட்பதற்காக. தேவனே நம்மை மீட்க தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். நம்மை பரலோகம் கொண்டு போக அவர் தம்முடைய ஜீவனை விட்டார். இன்றைக்கு அவர்கிட்ட வர்றதுக்கு நமக்கு மனசே இல்லை. அவருக்காக ஒன்றை விட நமக்கு மனசே இல்லை. பாருங்க, அற்பமான குப்பையான இன்பங்களை தான் நம்ம பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வருவோம். நன்றியுள்ள இருதயம் நமக்கு வேணும். அவ ஆண்டவர்கிட்ட இந்த சகோதரி எதற்காகவும் வரல பாருங்க, எதையுமே அவ கேட்கல. நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க, லூக்கா 7வது அதிகாரத்துல அந்த காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவ எதுக்காகவுமே வரல. ஆண்டவர் தான் அவகிட்ட பேசுறாரு, ஆண்டவரா தான் பேசுறாரு. ஆண்டவர் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஆண்டவரே அவளை பார்த்து பேசார், என் மேல வச்சிருக்க அன்பு பெருசுமா அப்படின்னு சொல்லிட்டார். வைத்த அன்பு பெருசு. கர்த்தர் நல்லவர். நன்றியுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். அந்த மகளுக்கு அவ யோசிச்சு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் நான். அவ கண்கள்ல கண்ணீர் வரத்துக்கு இது ஒரு காரணம். நினைச்சு எவ்வளவு ஒரு பாவி நான். இன்னைக்கு அவர்கிட்ட வர்றதுக்கு அளவுக்கு என் மனசுல ஒரு ஆசை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவருடைய சமூகத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் தகுதியானதே இல்லை. இப்பயும் இல்லை, அப்பவும் இல்லை, அப்பவும் இல்லை, இப்பயும் இல்லை தான். ஆனாலும் நான் நிற்கிறேன். ஆனாலும் நான் வந்திருக்கிறேனே. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, உண்மையாவே உங்க வாழ்க்கையோட தகுதியினாலே ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கீங்க? இல்லவே இல்லை. அவர் நம்மை மீட்டார். அவர் நம்ம மேலே அன்பு வைத்தார். அந்த அன்பை நினைத்து நாம் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பம், பிரச்சனைகள், தேவைகள், இதை சொல்லியே இந்த மகிமையான அன்பை நாம சேதப்படுத்துறோம். யார் நம்மளை என்ன பண்ணாலும் இந்த அன்பை விட்டுறாதீங்க. யார் நம்மை துக்கப்படுத்தினாலும், புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ மாமியாரோ மருமோ என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எது சந்தித்தாலும் இந்த கையை மட்டும் விட்டுறாதீங்க. அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது இப்படியே சொல்றார், நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் போவேன் அப்படின்னு சொல்றார். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது. I will enter his gates with thanksgiving in my heart. அவருடைய வாசல்களில நன்றியை செலுத்தக்கூடிய இருதயத்தோடு நான் பிரவேசிப்பேன், நன்றியோடு பிரவேசிப்பேன்னு சொல்றார். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போதே நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வரணும். எனக்கு எல்லாம் சுகத்தை கொடுத்ததுக்காக இல்ல, என்னை மீட்டீரே, என்னை இன்னும் நேசிக்கிறீரே, எனக்கு இன்னும் உங்க கிட்ட வரத்துக்கு தகுதி கொடுக்குறீங்களே, தைரியத்தை கொடுக்குறீங்களே, நன்றி அப்படின்னு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அந்த எம்எஸ்பி வெர்ஷன்ல இப்படி எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 100வது சங்கீதம் 4வது வசனம். எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது அந்த டிரான்ஸ்லேஷனை பார்க்கும்போது.
எம்எஸ்பி வெர்ஷனில் இது உங்களுக்கு இல்லை, அடுத்த தடவை டிவியில் போடுறதுக்காக சரி நான் போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்டர் வித் த பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குது. என்டர் வித் த பாஸ்வேர்ட். தேங்க்யூ, மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம், டாக்கிங் ப்ரைஸ், தேங்க் ஹிம், வர்ஷிப் ஹிம். இந்த வசனத்தை இப்படி தான் எழுதியிருக்காங்க அந்த டிரான்ஸ்லேஷனில். என்டர் வித் த பாஸ்வேர்ட். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே போகிறதுக்கு பாஸ்வேர்டு வேணும். இன்றைக்கி ஃபோனில் பாஸ்வேர்டு போடுறோம்ல, 9344 அப்படின்னு. உடனே நினச்சிக்காதீங்க அவன் ஃபோனுடைய பாஸ்வேர்டு அதுதானே. அது மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. என்ன தெரியுமா? நன்றியுள்ள இருதயம். அல்லேலூயா. சங்கீதம் 100வது அதிகாரம் 4 வாசிக்கலாமா? சங்கீதம் 100:4. அவர் வாசல்களில் துதியோடும், அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன். வாசிமா, வாசி, அடுத்த வசனம் வாசி. கர்த்தர் நல்லவர். இதுதான் காரணம். எதுக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னா, காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாசல்களில் நான் நன்றியோடு பிரவேசிப்பேன், துதியோடு ஸ்தோத்திரத்தோடு பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்தவர். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் சந்திக்கணும். ஹல்லேலூயா. எஃப் கொடு. ஜீசஸ். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஒருவேளை இந்த சகோதரி நம்முடைய காலத்தில் இருந்திருந்தா அவ இதெல்லாம் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவருடைய கண்களில் கண்ணீர், ஆண்டவருடைய பாதத்தை பார்க்கும்போது அவருடைய கண்களில் கண்ணீர். காரணம் அவருடைய வாழ்க்கை. இந்த பாவியை மன்னிச்சாரு, இந்த பாவியை மன்னிச்சாரு, இந்த பாவியை மன்னிச்சாரு. என் மேல அவருக்கு எவ்வளவு அன்பு. எத்தனையோ ஜனங்கள் என்னை வெறுத்தாங்க, எல்லாரும் என்னை வெறுத்தாங்க, என்னுடைய குற்றங்களை சொல்லி காட்டினாங்க. ஆனால் என்னை வெறுக்காதவர், என்னை நேசிக்கிறவர், எனக்காக இந்த பூமிக்கு வந்தவர் இயேசு. அவர் ரத்தம் சிந்தி என்னை மீட்டார், அவர் ரத்தம் சிந்தி மீட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த பாடலை நம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றியுள்ள இருதயம் நமக்குள்ளே பெருகும்படியாய். ஓ ஹல்லேலூயா. ஒரு ஆராதனை சிந்தையோட ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. அவருடைய அன்பை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே நான் என்ன சொல்லி பாடுவேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஓ என்ன சொல்லி நான் உலையான சேற்று நின்று, ஓ உலையான சேற்றினி. நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாமா? நாம எங்க இருந்து நம்மை தூக்கி எடுத்தார்? ஓ எந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார்? குப்பையிலும் தூசியிலும், ஓ மனுஷரால் வெறுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, ஒருவரும் கண்டுகொள்ளப்படாதவர்களாக இருந்தோம். சொல்லாமா, சொல்லாமா, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா. தூக்கி எடுத்தவரே, தூக்கி எடுத்தவரே, தூக்கி எடுத்தவரே, எப்படி பாடுவே, அவர் நம்மை தூக்கி எடுத்தார். தகுதியில்லாத நம்மை அவர் அபிஷேகித்தார். உங்க
உங்க மேல தேவ அபிஷேகம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தேவன் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் உங்களை முத்திரை போட்டு இருக்கிறார். அவர் உங்களை அணைக்க விரும்புகிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அதை அறிவித்து பாடலாமா? அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே. மறுபடியும் பாடலாமா? அபிஷேகித்து அணைப்பவரே, அபிஷேகித்து அணைப்பவரே, மறுபடியும் சொல்லலாம், மறுபடியும் சொல்லலாம். அபிஷேகித்து அணைப்பவரே, அபிஷேகித்து அணைப்பவரே, அபிஷேகிக்கிறவரே, தம்முடைய தைலத்தோடு வந்திருக்கிறார். மறுபடியும் உங்களை புதுப்பிக்க, உங்களை மறுபடியும் அவருடைய சமூகத்தில் நிலைநிறுத்த தேவ ஆவியானவர் வந்திருக்கிறார். உங்களை அபிஷேகிக்க, உங்களை அரவணைக்க, உங்களை ஆறுதல் படுத்த, மறுபடியும் புதிய மனுஷனாக மாற்ற தேவன் வந்திருக்கிறார். நன்றியுள்ள இதயத்தோடு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். ஆவியிலேயே முத்தம் செய்யுங்க. அவருடைய பாதம் உங்களுக்கு முன்பாக வருகிறது. அவருடைய சிலுவையில் அடிக்கப்பட்ட, ஆணிகளால் அடிக்கப்பட்ட பாதங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கட்டும். அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்க. சிலுவை அண்டைக்கு போங்க. அப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, எனக்காக என்னை மீட்கும்படியாய் ரத்தம் சிந்தினீங்களே, உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து நான் ஓயாமல் முத்தம் செய்வேன். வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை முத்தம் செய்கிறேன். இயேசுவே, உம்மை முத்தம் செய்கிறேன். ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓயாமல் முத்தம் செய்கிறேன். I love you, I love you, I love you, I love you Jesus, I love you Jesus. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் என்று அறிக்கை செய்வோம். சத்துரு வெட்கப்படட்டும், சாத்தான் வெட்கப்படட்டும். எத்தனை தீமைகள் அவன் செய்தாலும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நன்றி அப்பா, உம்முடைய சமூகத்துக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தை நான் ஆசையாய் தேடுவேன். உம்முடைய சமூகத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு நான் தேடுவேன். நான் வீணாக்கின நாட்களை நான் நினைத்து மனம் வருந்துகிறேன். இனி உம்மை விட்ட நாட்களை நான் திரும்ப பிடிப்பேன்.
அர்ப்பணிங்க, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் விட்டதை திரும்ப பிடிக்கும்படியாய் ஆசையாய் நான் தொடர விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா.